கர்த்தருடைய பெரிதான பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 51:16. நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ள நமக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லாவற்றையும் அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ள அவர் வைத்திருக்கிறார். அவருடைய கரத்தின் நிழல் நம்மை விட்டு விலகாத நிழல். அல்லேலூயா. ஒரு அருமையான முஸ்லிம் சகோதரன், அவர் இந்திய தேசத்துல அவர் படிக்கும்படி வந்தபோது போதை மருந்துக்கு அடிமையாகி மிகவும் சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து தற்கொலைக்கு நேராய் ஓடும்போது ஒரு மனுஷன் வந்து, உன்னுடைய பேர் இதுதானான்னு கேட்டு அவர் சொன்னாரா, நீ ஒரு ஆலயத்துக்கு போகும்போது உனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி அவர் அப்படியே ஒரு ஆலயத்துக்கு அவர் போன போது அங்கே அவரை குறித்த தீர்க்க தரிசனத்தை அங்கே சொன்னார்களாம். சொன்னபோது அவர் உண்மையாகவே இங்கே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அவர் கேட்டாராம், எனக்கு இந்த வேளையில என்னை சந்தோஷப்படுத்துங்க, என்னை மகிழ்ச்சியாக்குங்கன்னு கேட்டாராமா. அப்பொழுது ஒரு அவ்வளவில்லாத மகிழ்ச்சி அவருக்குள்ள இருந்த அந்த பாரப்படுத்தின அந்த வல்லமை அவரை விட்டு வெளியேறி போனதான். பெரிய ஒரு சந்தோஷம். அதன் பிறகு அவர் ஒரு மனிதன் வந்து அவர் ஒரு பிஸ்னஸ் மூலமா சைனா தேசத்துக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு மனிதன் வந்து அவருடைய பெயரை கேட்டு அவருக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய தாய்மொழியில ஒரு பைபிளை அவருக்கு கொடுத்தாராம், மலேசிய மொழியில. அதன் பிறகு இவர் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்தபோது அவருடைய தகப்பன் அவருடைய பிஸ்னஸ் மீட்டிங்ல இவர் இருக்கும்போது இவரிடத்துல கேட்டாராம், உனக்கு இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி எப்படி வந்ததுன்னு சொல்லி அவர் எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லும்போது அவர் சொன்னாராம், இப்பொழுது உனக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கிடைத்து விட்டது, இனி உனக்கு ட்ரீட்மெண்ட் அவசியம் இல்லை, ஆகவே இந்த இயேசுவையும் இந்த பைபிளையும் வீசி எறிந்து விடுன்னு சொல்லி இவர் சொன்னாராம், முடியாது என்னாலன்னு சொல்லி. அதனால அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவர் ஒரு இருட்டறையில் அடைக்கப்பட்டு இருந்தாராம். கெட்ட ஆகாரங்களை புசிக்க கொடுத்தார்களாம். அந்த அறைக்குள்ளேயே 14 மாதங்கள் இருந்தாராம். அதன் பிறகு இவர் விடுதலையாகி வெளியே வர்ற நேரம் அவருக்கு சயனைட் கலந்த ஜூஸை கொடுத்தார்களாம். இவர் அதை குடித்த பிறகு மரித்து போனாராம். அவரை கல்லறையிலே கொண்டு வைத்த போது அங்கே ஒரு பெரிய காற்று வந்து இந்த கட்டுகளெல்லாம் அவிழ்த்து அவருக்குள்ள ஜீவன் வந்தபோது அவர்கள் அந்த 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 மனுஷனை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணிவிட்டு எல்லாரும் போய் விட்டார்களாம். 2 மாதம் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய விடுதலை, அவருடைய சரீரத்தில் ஒரு பலன் கிடைத்ததாம். அதன் பிறகு அந்த மனுஷனுடைய தாயார் வந்து சொன்னாங்களாமா, நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ இந்த நாட்டை விட்டு ஓடிவிடு அப்படின்னு சொல்லி. அப்பொழுது இவர் ஆண்டவரை கேட்டபோது ஆண்டவர் இந்திய தேசத்தை சொன்னாராம். இந்திய தேசத்துக்கு வரும்போது அவங்க தாயார் கொடுத்த ஒரு $2.5 லட்சம் கையில் எடுத்து கொண்டு வந்தாராம். ஆண்டவர் சொன்னாராம், எல்லாவற்றையும் வீசி எறிந்து விடு, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடு கூட இந்த பைபிளோடு கூட நீ போன்னு சொல்லி அப்படியே அவர் இந்திய தேசத்துக்கு வந்தாராம். ஆண்டவர் சொன்னாராம், உன்னுடைய எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன்னு சொல்லி. இங்கே வந்தபோது அங்கேயும் ஒரு மனுஷன் இவருடைய பெயரை கேட்டு அவரை கொண்டு போய் ஒரு பைபிள் காலேஜில் கொண்டு போய் சேர்த்தாராமா. ஆனால் அங்கே பணம் கட்டல, எதுவும் செய்யலை, இவருக்கு ட்ரெஸ் இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டம், என்னன்னு சொல்லி நினச்சி பயந்துட்டே இருந்தாராம். ஆனால் இன்னொரு மனுஷன் வந்தாராம், ஒரு அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர் வந்து, உன்னுடைய பேர் இதுதானான்னு சொல்லி அவரை கேட்டாராம். எப்படி தெரியும்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், நான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது அங்கே எப்படி அந்த பேதுருக்கு அந்த அட்ரஸ் சொன்னார்களோ அதே போல அதே இடத்துல உன்னுடைய அட்ரஸை தேவன் எழுதி வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி. ஆகவே ஆண்டவர் என்னோடு சொன்னார், அவனுடைய எல்லாவற்றையும் நீ பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி. அப்படியே அந்த மனுஷன் வந்து எனக்காக வேண்டிய ட்ரெஸ்ஸஸ், எனக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய பணம், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து நான் படித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு உதவியாக இருந்தார். அது மட்டும் இல்லை, நான் படித்து முடித்த பிறகு எனக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். இப்பொழுது 2 பிள்ளைகளோடு கூட குடும்பமாய் நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னார். பாருங்க, அந்த வேதத்தை அந்த மனுஷனுக்கு கொடுத்த அந்த தேவன் அவரை
கடைசி வரைக்கும் நிழலாக தொடர்ந்து வந்து அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கிறதை பார்க்கும்போது நம்முடைய காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்க மாட்டாரா, நடத்த மாட்டாரா? இன்றைக்கு அந்த முஸ்லிம் சகோதரனை போல நாமும் கர்த்தருடைய கருத்துல நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். வேத வசனங்களை விசுவாசிப்போம். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய கருத்துல நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.